எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு போயம் தான் பார்க்க போகிறோம். அவருடைய டைட்டில் என்னென்னா ஹவாக். இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா கெவிக் என் டரோவாலா. அபவுட் ஆதர் பார்க்கலாம். 24th ஜான்வரியில் வந்து பிறந்திருக்காங்க. இவர் வந்து ஒரு இந்தியன் போயட் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். இவங்க வந்து சாகித்ய அகாடமி அவார்ட் அண்ட் பத்மஸ்ரீ அவார்ட்ஸ் வந்து வான் பண்ணியிருக்காங்க. அபவுட் போயம் பார்க்கலாம். இந்த போயம் வந்து எந்த கலெக்ஷனில் எடுத்திருக்காங்கன்னா த கீப்பர் ஆஃப் தி டெட்னு சொல்கிற கலெக்ஷனில் இருந்து தான் இந்த போயம் வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் இது வந்து எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1992 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. டைட்டிலை பற்றி பார்த்தோன்னா ஹவாக்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, ஈகிள். அண்ட் ஈகிளை பற்றியும் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அது வந்து டேஞ்சரானதா இல்லை அது வந்து சாஃப்டான பேர்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ இந்த டைட்டிலை பற்றி டீட்டெயில்டாக இனி நம்ம வந்து பார்க்க வேணாம். ஓகே, சம்மரிக்குள்ள அடிப்போம். ஓகே, சம்மரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் தி போயமில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பேர்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அண்ட் அது வந்து மார்னிங்கில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னுமே வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பேர்ட் வந்து ஒரு ஹண்டிங் பேர்ட், எல்லாருக்குமே தெரிஞ்சது மாதிரி. இது வந்து இதை விட சின்னதாக இருக்கிற இந்த பேர்டை விட பெருசான பேர்டு எதுவுமே கிடையாது. அண்ட் இதை விட சின்னதாக இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யும், ஈஸியாக வந்து வேட்டையாடி சாப்பிட்ரும். இந்த பேர்ட் வந்து ரொம்பவே வந்து ஹைட்டாகவும் ரொம்பவே ஹை ஸ்பீடாகவும் என்ன செய்யுது, பறக்குது. ஸோ அது லேண்ட்லேருந்து ரொம்பவே உயரமாகவும் பறக்குது. அண்ட் மற்ற பேர்ட்ஸை விட ரொம்பவுமே வந்து ஸ்பீடாகவுமே வந்து பறக்குது. இது வந்து இப்படி வந்து ஹை ஸ்பீட் அண்ட் ஹைட்டில் வந்து ஃப்ளை ஆகிட்டு இருக்கிற டைமில் கீழே பார்க்குற டைமில் எப்படி இருக்குன்னா எல்லாமே வந்து சால்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நம்ம வந்து ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கிற டைம் கீழே பார்க்குற டைம் குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி தான் இந்த பேர்டுக்கு எனர்ஜியும் கீழே வந்து தெரியும். ஒரு சாயிலெலாம் வந்து சால்ட் வந்து மிக்ஸ் ஆகி இருக்கிறது மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சாயிலில் வந்து சால்ட் மிக்ஸ் ஆகி இருந்தால் வி காண்ட் ஏபிள் டு யூஸ் இல்லையா, அந்த மாதிரி இந்த பேர்ட் ஹாக் பேர்ட் இல்லை அப்படின்னாலும் இதோடைய குட்டி குட்டியான பேர்ட்ஸுக்கு என்ன செய்ய முடியும், சர்வை ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இப்போ வந்து ஈவினிங் டைமில் வந்து சொல்கிறாங்க. ஈவினிங் டைமில் இந்த பேர்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா அதோடைய ஃபுட் ப்ரேயை வந்து என்ன செய்யுது தேடி போய்கிட்டு இருக்குது. மெயின்லி அதோடைய ப்ரே என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதோடைய ஃபுட் வந்து க்ரோவை பிடிச்சி சாப்பிடுது, மைனாவை பிடிச்சி சாப்பிடுது, பீஜியோனை பிடிச்சி சாப்பிடுது. ஸோ இப்படிப்பட்ட பேர்ட்ஸ் எல்லாம் என்ன செய்தாமா இதை வந்து பிடிச்சி சாப்பிடுதான். இந்த இந்த ஹவா பேர்டை பார்த்தாலே மற்ற பேர்ட்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிடும், ரொம்பமா வந்து பயந்து எங்கேயாவது வந்து ஒளிஞ்சிருந்துருமா. இந்த ஹவா பேர்ட் வந்து ரொம்பவே வந்து டேஞ்சரஸ் ஆனது. இந்த பேர்டை வந்து இப்போ ஆதர் வந்து எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா ரேப்பிஸ்ட் கூட வந்து கம்பேர் பண்ணுறாங்க. இந்த ரேப் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கூட வந்து என்ன செய்கிறாங்க, ஆதர் வந்து இந்த பேர்டை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. சடனாக இந்த பேர்டு என்ன செய்யும்னா அடுத்த வேறு பேர்ட்ஸை பார்த்ததும் எதுவுமே யோசிக்காதான் சடனாக வந்து பிக் பண்ணி சாப்பிட்றோம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸெல்லாம் ஆதர் வந்து ஒரு குவெஸ்டின் வைக்கிறாங்க. எப்படி இந்த பேர்ட் வந்து இப்படி ஹண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் லேர்ன் பண்ணிச்சு, இது வந்து நேச்சரை பார்த்து லேர்ன் பண்ணிச்சா இல்லை ஹியூமனை பார்த்து லேர்ன் பண்ணிச்சா அப்படின்னு வந்து 2 விஷயம் வைக்கிறாரு. அண்ட் அவர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாசிபிள் வந்து என்னென்னா இது வந்து மேன்கிட்ட இருந்து இல்லைன்னா நேச்சர்கிட்ட இருந்து தான் லேர்ன் பண்ணியிருக்கோம், வேறு எதை பார்த்தோம் லேர்ன் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பேர்ட் வந்து இப்படி ஆகிறதுக்கு மெயின் ரீசனே அதோடைய ட்ரைனிங் தான். ஸோ இப்போ இருக்கிற மாடர்ன் மேனும் எப்படி செய்கிற என்ன தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க, இந்த ஹவா பேர்டை மாதிரி தான் வாழ்ந்து வந்துட்டுருக்குறாங்க. அண்ட் இதை வந்து யங் ஏஜ்லேயே வந்து இந்த ஹவா பேர்டை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோடைய ஐசைட் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த பேர்டுடைய ஐயை வந்து எது கூட வந்து கம்பேர் பண்ணுறாங்கன்னா ஹியூமனுடைய ஐயோட கம்பேர் பண்ணுறாங்க. ஹியூமனுடைய ஐ வந்து ஃபுட்டை பார்த்தா எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த பேர்டுடைய ஐயும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் யாருக்குமே வந்து இந்த பேர்ட் எப்போ வருது எப்போ போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதை வந்து விண்ட் கூட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. விண்ட் எப்போ வருது விண்ட் எப்போ போகும் அப்படின்னு சொல்லிட்டு நோ ஒன் கேன் ப்ரெடிக்ட். அது மாதிரி தான் இந்த பேர்டையை வந்து சொல்கிறாங்க. ஃபைனல் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மதர் ரேபிட் அண்ட் ஒரு சன் ரேபிட் வந்து இருக்குது. இந்த 2 ரேபிட்டையும் வந்து ஒரு ஹவா பேர்ட் வந்து என்ன செய்யுது அட்டாக் பண்ணுது. ஸோ இதை அட்டாக் பண்ணுற டைமில் அந்த ரேபிட்டில் இருக்கிற பிளட் எல்லாம் எங்கே வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா அதில் இருக்கிற கிராஸ்ல எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இப்படிப்பட்ட ஃபியூ இன்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து நடக்கிறது மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அண்ட் எண்ட் ஆஃப் தி போயமில் வந்து ஹவா பேர்ட் வந்து அதோடைய ஸ்டோரியை பற்றி வந்து சொல்லுது. அண்ட் அது வந்து எப்போ ட்ரெயின் ஆகப்பட்டுச்சு அப்படின்னு உள்ளது அந்த பேர்டுக்கு வந்து ஞாபகம் இல்லை. பட் அது வந்து எது மட்டும்தான் ஞாபகம் வந்து வச்சுருக்கு, அந்த பேர்டை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து வேறு பேர்டை வந்து பார்க்குறதுக்காகவும் ஹண்ட் பண்ணுறதுக்காகவும் அது வந்து எங்கே இருக்கிற டைம்லேயே வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்னு உள்ளது மட்டும் அந்த பேர்டுக்கு வந்து ஞாபகம் இருக்குது. அண்ட் ஹவா பேர்டை வந்து டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது மாதிரி டவ்வை வந்து பேஸ் கூட வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஹவா பேர்டுன்னு சொன்னால் டேஞ்சர், டவ் அப்படின்னு சொன்னால்
பீஸ். அண்ட் ஆதர் இதை வந்து ஹியூமனுடைய லைஃப் கூட வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஹியூமனுடைய லைஃப்லேயுமே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இருக்கிறாங்க. சில பீப்புள் இதே மாதிரி டவ் மாதிரி பீஸாக நல்லா சாஃப்டாக எல்லாமே வந்து ஓகேயான பீப்புள்ஸாக இருக்கிறாங்க. அண்ட் சில டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இந்த ஹவா பேர்ட் மாதிரி ரொம்ப டேஞ்சரஸான பீப்புள்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹவா பேர்ட் வந்து ரொம்ப வயலன்ஸான பேர்ட். அண்ட் இதே மாதிரி தான் வயலன்ஸான பீப்புள்ஸ் தான் என்ன செய்கிறாங்க, இந்த சொசைட்டியை வந்து டாமினேட் பண்ணுறாங்க. அண்ட் நோ ஒன் கேன் ப்ரெடிக்ட் அபவுட் ஹவாவுடைய லைஃப்பை வந்து யாருக்குமே என்ன செய்ய முடியாது, ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது என்ன செய்யும், யாரை வந்து சாப்பிடும், யாரை வந்து சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு நோ ஒன் கேன் ப்ரெடிக்ட் இட். ஸோ அதுக்கு என்ன தோணுதோ அதுதான் வந்து என்ன செய்யும், அந்த பேர்ட் வந்து செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயமை வந்து என் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போயம் ஃபுல்லாகவே வந்து ஹவா பேர்டை பற்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது வந்து எப்படி வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த போயம். இதெல்லாம் இருக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் எதாவது டவுட்ஸ்னால் காமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.